ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போ. போன மச்சான், ஏன்டா திரும்பி வந்த? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க. அவர் தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இத பாருங்க என் கைய. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா? இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்னக்கா அது? என்னக்காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலெக்ட் வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவனை ஒண்ணு சொல்லையா? அவனை ஒண்ணு சொன்ன இல்ல, வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையே. உண்மைதாயா? என்ன என்ன ஆனா செய்கல ஒண்ணு கழட்டுத்தன என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு. என்னம்மா இது, நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே? ஓடி வெளியில. இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உடுத்து. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புடா. அதான பார்த்தேன். எங்க பர்மனண்டா துப்பு போறீங்களா கட்டின்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா. ஐயா, அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம். எந்த ரசம்? சமரசம்டா. அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துக்கிட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சார், அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி, வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவில குடியிருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்கிரி கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார், நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர் தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. தெரியும் எனக்கு. பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம் சொல்லுவாங்க.
சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அடா அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க. நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா. நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி இந்த அந்த இது அது இது அதான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? அந்த பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. இந்த வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங், பார்சல் பேக்கிங். டைப்பு கீப்பு பார்சல் கீர்த்தல் அப்படிதான். தம்பி, இந்த தாசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டு உண்டு? உண்டு உண்டு உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமறைவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பார்க்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா. சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பார்த்துட்டு தான் வர்றேன். உங்க கண்ணாலே பாத்தீங்களா தம்பி? ஆமாமா. தம்பி, நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன். தம்பி, நீங்க தான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகாரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. நான் தான் கண்ணாலேயே பாக்குறேனே தம்பி. அவ தினம் தானே தோட்டத்துக்கு வந்து போறாளே. கண்ணால் கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய்மா. ஒன்ஸ் மோர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்ஸ் மோர். என்ன சார், உங்களுக்கு தெரியாததா சார்? எனக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டி இருக்கு. வேணாம் சார், சொல்லுடா. சரி சார். கண்ணார் கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சார். கண்ணால கண்டதெல்லாம் மெய் தான், ஒண்ணு பொய் இல்ல. நீங்க வாங்க, நம்ம பேசுவோம். அம்மா, நான் வர்றேம்மா. சார் வர்றேன் சார். ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காப்பியாவது சாப்பிடுங்கம்மா. அட நீ போப்பா நீ. முருகா, இப்படி வா, இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ, அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணமா? இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது அது நம்ம வேலைக்கார பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலை. ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனை தானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவ. அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவல்ல. என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். இந்த பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல. இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயும் ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன், அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீட. அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊரு பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு
எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார் தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பார். தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்த வீண் ஜம்பம் அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி உன்னி அந்த கம்பெனில சேர்த்து, அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விலக்கல, என் பேர் சாந்தம். ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பாவம் பாவம். வைக்கிறத பாரு. போயா வாடா தம்பி. தான் வரேன். ஏன் தம்பி புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்கு ஒண்ணு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அடட, அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, நம்ம பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு, சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன. ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். எம்மா வாங்க, வாண்ணா வந்துரு. வா. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்கன்னு தெரியாம. நல்ல பொம்பளை தான் நீ. அவன் என்னடா அங்க கல்ல போடுறான், நீ என்னடா இங்க கல்ல போடுற. இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் வளவளான்னு பேசினேன், அதுக்கு கல்ல தூக்கி போட்டான். அது இருக்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல். என்ன அபிநயம் கேட்டோம். யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்டேன். வாங்க சார். ஏ மிஸ்டர், இப்படி வாங்க. சார் என்ன சார்? குட் ஈவினிங் சார். சார் ஏது இப்படி? அது நம்ம இது இல்ல சார், நம்ம இது காத்து அது வாங்கலான்னு வந்த. காத்து இருக்கு, வாங்கலான்னு வந்த. நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்பட வந்தேங்க. படுங்க சார், கவலைப்படுங்க சார். இனி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல, எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேலதானே போட்ட? நீங்க காத்து வாங்கிருக்கு இல்லையா? எஸ் சார். நோ சார். எந்த தென்றல் காத்து? என்ன வளர்ற? எஸ் சார் நோ சார். தம்பி எல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா சார்? ஆமா, நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார். நைஸா நழுவிடுங்க சார். ஆமா சார். அப்படியா? இது நைஸா நழுவுற விஷயம் இல்ல, நல்லா சொல்லி போடுறேன். நீங்க 2 பேரும் காதலிச்சாச்சு, ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. சரி, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ. இப்போ அது உன் சந்தேகம் தொலைஞ்சதா? இப்படியா விஷயம்? நானு வேண்டாம், நீ பேச ஆரம்பிக்காத, பிரசங்க வேண்டாம், கல்லு. சரி, இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். வா வா. சரி சார். சார் இந்த துண்டு. ஆமா சார், அது மறந்துட்டீங்க. ஆமா ஆமா. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா.
திருமணமாகாத பெண்ணே, திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே, திருமணமாகாத பெண்ணே. எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏம்மா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா, ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாம்மா. ஏப்பா, அந்த கோட்டு தச்ச எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சா தானே போட்டுக்கணும், இப்ப எதுக்கம்மா? இல்லப்பா, நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த கை ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. என்னது ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிரிச்சா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா, ஏன்பா இப்போ ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது